சிவாய நம்ம ஐயா. சாமி என்ன ஊருங்க ஐயா? நாங்கள் பாம்பே. பாம்பேலேருந்து எப்போ ஐயா வந்தீங்க? நேற்று வந்தேன். என்ன விஷயமா ஐயா வந்திருக்கீங்க? கிரிவலத்துக்காக வந்தேன். கிரிவலம் போயிட்டீங்களா? கிரிவலம் முடித்தேன். நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பைக்லேயே கிரிவலம் போகிறேன். நல்லதுங்க ஐயா. என்ன விசேஷம் ஐயா? திடீர் எதனால் ஐயா பற்றி கிரிவலம் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? மனசுக்கு ஒரு அமைதிக்காக, ஒரு நிம்மதிக்காக வருது. மனக்குழப்பம் இதுமாரி இருக்கிறது. நம்மளுக்கு மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள் அதிகமா ஓடுறப்ப நம்ம இதுமாரி ஒரு இடத்துக்கு வர்றப்ப நம்ம சுத்தப்படுவோம். மனசு சுத்தமாகுவார் அண்ணாமலையார். மனசு சுத்தமாகி கொஞ்சம் தெளிவாயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வரலாம். அப்படின்னா சாமி, மனசுல வந்து துன்பம் இருக்கிறதுனால தான் திருவண்ணாமலைக்கு வந்தீங்களா, இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்களா ஐயா? அப்படி இல்லை, நம்ம எப்பயுமே வரலாம். இப்போ நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா தானே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். தினமும் நம்ம போக முடியுமா? இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறப்ப போக முடியுமா? அதுமாரி நம்ம எப்பயுமே நம்ம மனசில் நினைக்கிறோம். அது நம்மளுக்கு நம்ம இதுமாரி டைமில் வந்து கெட்ட பழக்கங்கள் கெட்ட கூட்டோட சேர்றதோட இதுமாரி இறைவனை தேடி நம்ம வந்து நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மனசு சுத்தமாகும். மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். நம்ம லைஃப்பை இன்னமும் நம்ம முன்னு கொண்டு போகலான்ற ஒரு தைரியம், மனோதைரியம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பாம்பேயில் இருந்ததுக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிறதுக்கும் என்ன உணர்றீங்க ஐயா? என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு. இங்கே வந்தாலே அந்த பசின்றது பறந்துடுது. இன்னும் ஒன்று, இந்த உடம்பு வலி, இந்த என்ன நம்ம குழப்பத்தில் இருந்தோம், இப்போ என்ன அது எல்லாமே மறந்து போயிடுறோம். நம்ம திருப்பி போகிறப்ப வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிக்குது. எண்ணங்கள்ல பல மாற்றங்களை பார்க்கலாம். எவ்வளோ காலமா நீங்க திருவண்ணாமலைக்கு வரீங்க? இப்போ கடந்த ஒரு 3 வருஷமா தான் இதை பத்தி எனக்கு தெரியும். போன வருஷம் வந்தேன் கிரிவலம். அதுக்காக இப்போ வந்தேன். போன வருஷம் வந்து ஒரே நாளில் கிளம்பிட்டேன். இந்த வருஷம் வந்துட்டு கிரிவலம் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் பைக்கில் ஒரு கிரிவலம் முடிச்சுட்டு 1க்கு 2 வாட்டி அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் ஆசை தீர இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசையாக. அண்ணாமலையாரை பார்க்க ஆசை தீருமா? ஆசை வளருமா ஐயா? வளரும். உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா திருவண்ணாமலை வந்துட்டு போயிட்டாலே அவர் மேல ஒரு அன்பு, ஒரு காதல் அப்படின்னா அவங்கள நினைக்க தோணும். அது நம்ம எப்படி ஒரு காதல் நினைக்கிறானோ அது மாதிரி அண்ணாமலையார நம்ம இப்படி தனிமையில வந்து நினைச்சு ஏங்குவோம். எப்போ உங்களை நான் வந்து பார்ப்பேன், எப்போ உங்களை நான் வருவேன் அப்படின்ற அது ஒரு காதல் தான், பக்தி கலந்த காதல். அண்ணாமலை சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.